பெரிய தாகம் என்னன்னு சொன்னால் நல்ல செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மேல் வாஞ்சை வேண்டும். தனி ஜெபத்திலே நீங்கள் இன்னும் அதிக ஆழமாக வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவிலே இன்னும் நீங்கள் அதிகமாக பெறப்பட வேண்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் ஆண்டவர் செவிக்கு உட்காரும் போதே அந்த ஜெப பிரசன்னம் உங்களை நிறைக்க வேண்டும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்களால அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ளே போயிடும். சொல்லிப்பான் நம்ம மகிமை மேகமாக உடைத்து வருகிறது. அந்த மகிமை மேகம் உங்கள் அமரும் போதே வந்து உங்களோட அமரணும். அல்லேலூயா. உங்களை அறியாமல் நீங்கள் கரையோடு செபிக்கணும். அப்படிப்பட்ட செப அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே தெரியும். அல்லேலூயா. நான் அனுபவத்தோடு சொல்லிடுறேன். வாழ்க்கை நாட்களிலே தனித்து பல மணி நேரங்கள் தேவனோடு தனியாக ஒரு கூரை வீட்டுக்குள் ஜெபித்த நாட்கள் உண்டு. இப்போ நீங்கள் வலியுறுத்தமையாக இருக்குது. எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் இது ஜெபிப்பதற்கு மனவில்லை, ஜெபிப்பதற்கு தடைகள், ஜெபிப்பதற்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதெல்லாம் மாறும். இந்த தேசத்துக்காக ஜெபிப்பதற்குள்ளதாக நாம் தேவனோடு சரியாக ஒப்புரவாக வேண்டும். நாம் சரியாக அட்லீஸ்ட் ஆர்டர் கேட்டாங்க 1 மணி நேரமாயும் என்னோடு இருந்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? உண்மையாக ஒரு வேலை அந்த 2-3 பேரும் ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 3 தடவை வந்து கூப்பிட்டார் பார்த்தார். எல்லாம் தூங்கினாங்க. முதல்ல ஜெபிக்கிறாரு, வந்து பார்க்குறாரு, தூக்கம். 2வது ஜெபிச்சு வராது, அப்பவும் தூக்கம். 3வது தடவை தேவன் அதை தூதை வந்து பலப்படுத்தினா வந்து பார்த்தா நல்ல தூக்கம். அந்த தூக்கத்தின் நிமித்தம் அவங்க வந்து இந்த சோதனையை ஜெயிக்க முடியும். என்ன சோதனை? கத்தரை மறுதளிக்கும்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு பேய்களை மறுதளித்து போனார். எல்லாருமே பின்வாங்கி போனார். கூட இருந்த சீஷன் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ என்ன லாக்னு சொன்னால் பிரயத்னம். ஸோ ஜப ஜீவியம் வந்து தம்பி செல்ஃபோனை க்ளோஸ் பண்ணு, இல்லாட்டி வெளியே போய் செல்ஃபோன் தயவு செஞ்சு மாதிரி பிள்ளைகள் முஸ்லிம் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா செல்ஃபோன் இருக்கே வரும். அப்படி செல்ஃபோன் விடாமல் என்ன வீட்டே இருக்கு. என்னைக்கு நீங்கள் வேறு செல்ஃபோன் விட்டீங்களா இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு பிசாசின் பிரச்சனைக்கு வரக்கூடாது. நீங்கள் செல்ஃபோனை திறந்து பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இங்கே வந்து எங்களை வந்து அப்படியே அட்டாக் பண்ணும். தயவு செஞ்சு செல்ஃபோனை மியூட் போட்டுருவோம். மியூட் போட்டு யாரை கண்பா செல்ஃபோனில் போகக்கூடாது. அப்படி இல்லை நான் பார்த்தேன்னு சொன்னால் நானே அது புரியுறேன். தயவு செஞ்சு சர்ச்சில் வந்து தீர்மானம், ஃபஸ்ட்டு தீர்மானம் தான், செல்ஃபோனை நான் சர்ச்சுக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப நேரம் மியூட்டில் போட்டு வச்சுக்க. ரொம்ப அர்ஜென்ட்னா காலையிலே வெளியே பேசணும். மற்றபடி கத்தர் கொடுக்கிற நேரத்தில் யாரும் கத்தரை கனவீனப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. என்னதான் சொன்ன காரியம், உங்களுடைய விழிப்பு தான், உங்களுடைய அந்த ஜெப ஆசை தான் தேவனோடு உங்களை எதுங்க செய்யும். இல்லாவிட்டால் முடியவே முடியாது. நான் சுயமாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க முடியாது. 10 நிமிஷம் உங்களை ஜெபிக்க முடியும். ரொட்டீன் ஜெபம் எடுத்து 2 நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் என்பது ஆவிக்குள்ளாக வேண்டும், இந்த பிரசத்துக்குள்ளாக வேண்டும், ஒரு மகிழ்ச்சியை நிரப்ப வேண்டும். உங்களை அறியாமல் இடைவெளியோடு உறவு கொள்ள வேண்டும். அந்த அப்படி பண்ணும்போது கத்தரை அந்த சமூகம், கத்தரை அபிஷேகம், கத்தரை வல்லமே உங்கள் மீது அப்படியே நிரம்பி உங்களை அறியாமலே மணிக்கணக்காய் செபிக்க கத்தர்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கு ஒவ்வொரு போயிருங்க. நீங்கள் வந்து நல்லா படிக்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. உலக பிரகாரமாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. உலக பிரகாரமான காரியங்களே நல்லா ஃபுல்லாக உள்ளே போகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஜெபத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறீங்க? ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துப்பாங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. ஒரு முகத்திலே ஒரு ஃபஸ்ட்டு வரும், அந்த சமாதானம் வரும். ஒரு பிரசன்னம், ஒரு முகத்தை பார்த்தாலே அந்த தெய்வ பிரசனத்தினால் நிறைய பயப்படுவாங்க. மற்றும் பார்த்து மோசி முகத்தை பார்த்து என்ன பண்ண 40 நாளாக ஃபாஸ்டிங் போயிருந்தாங்க. கீழே வரும்போது எல்லாம் பயந்தாங்க. ஐயோ மோசியை பேசணுமா, பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரினா ஒரு பிரச்சனை வந்து எப்படி இருக்கும் சார்? எங்கள் உலகம் எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்ப குறைவான அன்புக்குள்ளெல்லாம் தேவனோட உணர்வு கொள்கிறோம். அல்லேலூயா. பிரியமான இந்த செவனால் தேசத்துக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களுக்காக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க
உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சிரிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் கர்த்தர் பரிசுவின் நாமத்தில் இந்த சமயங்களில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எல்லா விசுவாசின் ஆவிகளையும் அடிய ஊழியர்களாகிய நான் ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தை கட்டி வாதாத்துக்கு தலைவர் பாசாத்தன் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிரசத்தை கட்டாவிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசத்தை கட்டாவிப்போம், தேவ பிரசத்தை கட்டாவிப்போம், தேவ பிரசத்தை கட்டாவிப்போம். இங்க இருக்கிற விசுவாசின் கிரிகள் விசுவாசத்துக்கு பின்னால் எனக்கு செய்யக்கூடிய எல்லா ஏளனத்தின் ஆவிகள், சிரிப்பின் ஆவிகள், எல்லா அசமதத்தின் ஆவிகள், எல்லா விதமான தேவையில்லாத சிந்தனைகள் உண்டு பண்ற ஆவிகள், எல்லா எதிர்ப்பின் ஆவிகள் எல்லாம் சட்டம் பண்ணுகிறது. இந்த ஸ்தலத்துக்கு நீ வரவே கூடாது. நாமத்தினால் விடுதலை கட்டாமல் வேண்டும். விடுதலை கட்டாமல் விடுதலை கட்டாமல் விடுதலை கட்டாமல் போ, விடுதலை கட்டாமல் போ, விடுதலை கட்டாமல் போ. அந்த ஆவி இயேசுவின் நாமத்தை வெளியே போட்டு கட்டளையிடுகிறேன். நாளை எல்லாரும் கதவை வீட்டு அந்த சிரிக்கிற ஆவி சிரிச்சிடுது. உட்காந்து சிரிச்சிடு ஒரு ஆவி. அந்த ஆவியை தொடர்ச்சி சொல்லிப்பீங்களா? எல்லா கதவை வேண்டி சொல்லி ஆண்டவரே இந்த சமூகத்தை விட்டு எப்ப பார்த்தாலும் சிரிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தை கற்றுகிறோம். ஏரிகள் பிரயாசத்தின் ஆவிகளை கற்றுகிறோம். விடுதலை இயேசுவின் நாமத்தை கற்றுகிறோம். உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஆண்டி சொல்றாங்க, பாசம் மோசமாக இல்லை, இனி காலம் இல்லை, மனுஷகுமார் உங்களாக எப்போது விளைத்திருந்து செடிக்க மக்கள் மட்டும்தான் அது வழிக்கு போக முடியும். அந்த உங்களுக்கு எப்போதும் ஜெபம் என்னங்க தேவனோடு எப்போ பார்த்தா உங்களுக்கு நினைச்சு எப்படி சார் சில நேரத்தில் தான் சொல்லுவேன். வேலை செஞ்சு திடீர்னு அம்மா ஞாபகம் வரும். டக்குனு ஃபோன் பண்ணி அப்படிங்க, அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு கேட்குறீங்க, அப்பா ஞாபகம் வரும், பிள்ளைகள் ஞாபகம் வரும், கேட்குறீங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் ஆவிலே கொடுக்கலாம் ஏசு நீ நினைக்கணும் அப்படின்னா இசப்பா மட்டும் முடிஞ்சு இசைவன் மீதுக்காக நன்றி அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பார்க்கும். இது எப்படியும் சின்ன ஜபங்கள் அப்பப்போ செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே யாரோட இருக்கிறீங்க? யாரோட இருக்கிறீங்க? இயேசுவோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவோட ஐக்கியம் தான் உங்களை மேன்மேலும் இந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் ஆசைகளை, இந்த உலகத்திலே நம்மை அப்படியே தேவையை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் கண்டுபிடித்து என்ன செய்யலாம்? நிச்சயம் பெற முடியும். அல்லேலூயா. உலக பொருளுக்கும் இயேசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. முடியுமா? முடியுமா? அப்போ சரியான வழியில் போகும்போது நல்ல ஜெப அபிஷேகத்துக்கு நிரம்பும்போது அந்த வித்தியாசத்தை உங்கள் படிப்பிலே, ஒரு வீட்டிலே, ஒரு குடும்பத்திலே தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை கண்டிச்சு வைத்தந்து ஆசிரிச்சு என்னுடைய தீர்மானம். அப்படியாய் நான் 1 மணி நேரம் இயேசுவோடு இருப்பேன். அடிக்கடி நான் இயேசுவோடு தொடர்பு கொள்வேன். அதான் ஃபஸ்ட்டு ஜெபம். முதல் ஜெபம் என்ன? அதான் முக்கியமான ஜெபம் என்ன? அநேக நம்மளையா ஆண்டவரே சாப்பிட்டா பிரிச்சு அந்த பிரி வராதபடிக்கு ஸ்தோத்திரம் இயேசு ரத்தம் செய்யணும். அந்த வார்த்தை அந்த ரேச்சமாக எப்படி போட்டு அப்படி அழகோடு இசைந்து நடக்கிற அந்த இசைக்குள்ள ஜெப அபிஷேகத்தை முதலாவது எனக்கும் நான் அப்படி அவ்வளோ ஜெபிக்க முடியும்னு சொன்னேன். நிறைய வேலை, நிறைய வாய்ந்த நாட்டில் ஜெபித்தது போல என்னால் ஜெபிக்கிறேன். ஆனாலும் அந்த அளவுக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ளேயும் சில காரியங்கள் உண்டு. வேலை, பிள்ளைகளை கவனிக்கிறது, டென்ஷன், அதெல்லாம் வரும். சாத்தான் நம்மை பிடிக்கிறதாக உங்கள் வாலிபத்துக்கு ஏற்ற மாதிரி வாலிபத்துக்கு வரலாம், வயோதிபத்துக்கு ஏற்ற மாதிரி கடைகள் வரலாம். எது வந்தாலும் சரி அப்பப்போ நம்ம கத்தரோடு அந்த ஐக்கியத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். நம்முடைய ஜெபம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபம், உங்கள் முழங்கால்கள் தேவனுடைய சிங்காசனத்தை என்ன பண்ணுவோம்? அசைக்கும். நம்புறீங்களா? நீங்கள் ஜெபிச்சா இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபிக்கிறேன்னா நான் வாயில சொல்ல மாட்டேன். தேவனுடைய ஜெபானிய மதியை அதிகமாக்குவோம். நம்ம ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அந்த எல்லா பக்கங்கள் தலையில் பிடிச்சுக்கொள்ள அந்த எங்களுக்கு வருமான ஆவியையும் தனித்து ஜெபிக்க ஜெபாபிஷேகத்தையும்
இந்த தேவனோடு உறவு கொள்வதில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களை பலன் முன்னேறி செல்லக்கூடிய கிருபை தந்தை எங்களை ஆசீர்வதித்து என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாமா? அந்த பாடலை பாடி பாஸ்டர் பாடலை நான் பார்த்துட்டேன். ஜெபம் செய்யலாம், ஜெபம் செய்யும் இந்த பாடலை பாடி நாம் செவிக்க நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபமே ஜெயமே ஜெபமே இந்த நேரத்திலே கத்திரம் ஜெப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி கிருபையின் ஆவி நம்மை விசேஷமாய் ஊற்றப்பட விண்ணப்பத்தின் ஆவி ஜபாவி கிருபையின் ஆவி நம்மை ஊற்றப்பட இந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி ஜெபிப்பது தெரியுமா? சப்போஸ் இதாவது சொல்ல இப்போ திராவிட சிஸ்டர் இருக்காங்க, இந்த மகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம். அவங்க அந்த மகளுக்காக தாய் எப்படி ஜெயிப்பாங்க? முழுசாக கதையோடு ஜெபம் பண்ணணும். அது அவங்க மகளுக்காக. அதனால இந்த கிருபையினாலே விண்ணப்பத்தினாலே நம்மை ஊற்றப்படும்போது எல்லாருமே என்ன செய்வீங்கன்னா அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவீங்க, காசுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ செடிக்க ஜெபம் இல்லை, அது கண்ணீரோடு ஒரு அந்த அந்த சுச்சுவேஷன். நேற்று வினோத் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸிங் வந்து அந்த குட்டான மாதிரி வந்திருக்கு. அப்போ அவன் சொன்னான், இந்த பிள்ளையை விட்டு கையாக வச்சிட்டோம், மனசே நல்லா இல்லை. பட் அந்த சின்ன பிள்ளைங்க அந்த தனிமை வந்து அந்த பெற்றோர் எப்போவுமே பெற்றோருக்கு என்னென்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சு சொன்னால் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட மாட்டாங்க, தூங்கிட்டாங்க. ரொம்ப விசேஷமாக தாய் தப்பு சொன்னால் கண்ணோட்டமாக இருக்கும். காரணம் அந்த பிள்ளைங்க நம்ம நினச்சிக்கணும்.
என்ன வச்சுருக்கோம் சொல்ல வாய்ப்பு இருக்குது, அன்பு வச்சுருக்கோம். அது ஏதாவது கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, சந்தோஷம் இருக்க முடியுமா, சாப்பிட முடியுமா? ஆண்டி எல்லாம் சாப்பிட்டு பண்ணலாம் ஆண்டி, அவரை முன்ன டிஸ்டர்பன்ஸாக காப்பணும். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பிள்ளைய பார்த்து அந்த வேலைக்கு தான் வந்துச்சு. எவ்வளோ நாங்கள் தேய்ச்சி வந்துட்டு இன்னும் பாடம் அதெல்லாம் ஒன்றுமே எவ்வளோ ஆகாதவங்க தைரியம் வருதுன்னு சொல்லி வேலைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்துவாங்க. என்னாச்சுன்னா அப்போ அந்த பாரம் பிள்ளை நம்முடைய பிள்ளை எப்படிதான் என்னாச்சுன்னா எப்படி பாரப்படுமோ அதே மாதிரி தேசத்துக்காக சபைக்காக விசுவாசிகளுக்காக நமக்கு ஒரு ஞானியாக ஜெபிக்கும். அதே மாதிரி காற்று அதிகமான ஒரு இடத்தையோடு ஜெபிக்கிற ஜெபதான் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? மட்டும் ஜெபிக்கும் போது அதை ஜெபிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு? கை தூக்குங்க, கை தூக்குங்க. எல்லாத்தையும் சொல்ல இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் தான் ஸ்பெஷல் பிரேயர். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சபைக்கு தரலாம். நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் உங்கள் மேல் ஊற்றுவேன். அப்போது ஒரே பிள்ளைக்காக அந்த வசதி எடுத்து வாசிப்பாங்க. நானும் மறந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்குமா யார்கிட்ட சொல்லுங்கள். புலம்பலாம் ஏரியாக நினைக்கிறேன். எடுத்து வாசி ஹெல்ப் பண்ணுங்க. புலம்பல் நினைக்கிறேன். அசாந்த இதெல்லாம் ஈஸியாக ஜெபிப்பீங்க. புலம்பெல்லாம் எளிமையாக தெரியல. எளிமையாக பார்த்தோம் ஒரு எளிமையாக தெரியல. எங்கே ஒரு சொன்னால் தருவேறு இதே ஜெபம் இதே ஒரு ஜெபத்து. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 ஒரு ஜெபம் இருக்குது. நான் அந்த ஜெபத்தை சொல்லுறேன். இந்த ஜெபத்தை நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவர்கள் மேல் ஊற்றுவேன். அவங்களுக்கு ஒரே பிள்ளைக்காக பரிதவிப்பது போல பரிதவிப்பாங்க சொல்லுவோம். எடுத்து சொல்கிறேன். இந்த வசத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் 18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவாய் கண்ணீரிடு ஓய்ந்திராதே, கண்ணின் கருவிலே சுமை போட்டாதே. எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிடு. எல்லா தெருக்கையிலும் முனைகளிலும் பசியினால் மூச்சுட்டு போகும் குழந்தைகளின் பிராணிகளுக்காக உன் கையிலே அழுத்துக்கு எழுது. இது ஒரு தண்ணீர் மாற்றம். நான் சொல்லிச்ச பேரன்ஸ்னா விண்ணப்பத்தின் ஆகும் கிருபையின் ஆகும். சரி கிறிஸ்டினா என்ன விஷயம் என்ன சொல்ல முடியுமா? எளிமையாக போடணும். எளிமையாக இருந்துச்சு. சரி நான் இப்போ சொல்கிறேன். அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ப்ரேயர் அது வேறு விதமாக வித்தியாசமாக மாறும். நம்ம சும்மா சாதாரணமாக ஜெபிப்பது போல ஜெபிக்க மாட்டோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணினாலும் அதில் வேதனையோடு விசுவாசத்தோடு அதை கதறி நம்ம விடுதலை பெற்று தரும்படியாக நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை சபையாக நமக்கு இல்லைன்னா சந்தேரியா சந்தேரியா 12 வாசியம்.
பேராளனுக்காக எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாம். சொன்னது சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேராளனுக்காக புலம்புவது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். நான் தலைச்சின் பிள்ளை ஃபஸ்ட்பான் இதே ஃபஸ்ட்பான் பிறந்து கொஞ்ச நாள் இறந்துச்சு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் கேட்டுப்போம். தலைச்சின் பிள்ளை முதல் பிள்ளை ரொம்ப துக்கிப்பாங்க. ஐயோ என்னதான் வந்தாலும் ஒரு வாழ்க்கையில் அது மாற்றவே முடியும். அது பிள்ளைங்க இருந்துட்டு அதே பண்ணலாம். கிருபையினாலே இல்லத்தில் வரும்போது நம்ம தேசத்துக்காக, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக, மற்ற எல்லா காரியங்களுக்காக நம்ம அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு செல்லிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஸோ நம்ம ஜெப ஜீவியத்திலே ஒரு விசேஷமான ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாற்றம் இந்த ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் ஏன் தரும்படியாக நம் கரங்களை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்தின்படி எங்களுக்கு அந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எங்கள் மேல் ஊற்றும், என் மேல் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? இந்த புரியாமல் எல்லாம் இருக்கீங்களா? வசனம் புரிஞ்சுதா? இதை புரிஞ்சுதான் ஜெபிக்கணும். புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? சகோதரிமார்கள் ஜெபம் எப்படி ஜெபிக்கணும் பார்த்தீங்களா? சகோதரிமார்கள் பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? வாலிப பேர் புரிஞ்சுதா? ஜானம் புரிஞ்சுதா? அல்லேலூயா. அது ஜெபம் ஆண்டுதான் ஊற்று. நம்மளால முடியாது. நம்மளால ஒருத்தர் போய் ஜெபம் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க, ஜெபிக்க முடியாது சம்டைம்ஸ். ஆனால் கர்த்தர் அந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தினாலே நம்மை ஊற்றுவார்னு சொன்னால் நம்ம பெரிய காரியங்களுக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ் நம்ம ஜீசஸ் தினகரன் இப்படி ஜெபிச்சுன்னா நீங்கள் நிறைய யார் என்ன சொன்னால் சொல்லி போட்டோம். அந்த ஜெபம் தனக்கு ஒரு வியாதி வந்து, தனக்கு ஒரு பலவீனம் வந்து அதில் செத்து படைச்சு அதில் ஆண்டுல அதே போல வியாதிகள் மக்களை அழைத்து அவருக்கு அற்புதத்தை கொடுத்து அநேக அற்புதங்களை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. அப்படியா நம்மளே வாழ்க்கையிலே அது இப்படிப்பட்டது அந்த ஒரே பேராளுக்காக துக்கியது போல துக்கிட்டு செபிக்கிற அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கட்டணம் தரும்படியாக கட்டளை ஸ்தோத்திரிக்கும். சோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா சொல் ஆண்டவரே இதுக்கு கிருபையின் ஆவியும் எல்லா கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் எனக்கு தாரும். அதுவரே கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் எனக்கு முற்றும். ஆண்டவரே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் என்னிலே ஊற்றும். நல்லா சொல்லு. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் என்னிலே ஊற்றும். அதே போல எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும்னு சொன்னால் 18ஆம் வசனத்தை வாசிக்க எல்லாரும் சேர்ந்து. ஏற்ற சமயத்திலும் எல்லாரும் வாசிக்க. ஏற்ற சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதில் குறித்து மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக உங்கள் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் இப்போதான அந்த ஜெபத்தை கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் இந்த சகலவிதமான வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் எப்படி ஜெபிக்கணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதில் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு ஜெபிச்சிட்ட கர்த்தர் செய்வார் என்ற மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நம்மளுக்கு கடமை. அல்லேலூயா. 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 அப்படி ஜெபிக்கும் போது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை வைத்து யாரும் வந்து ஜெபிக்க பார்க்கலாம். மற்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். நிக்லஸ் ஜோன் அது நம்ம சபைக்கு அந்த கிருபை தருமுறை சொல்லும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும்
என்மேல் ஊற்றும் கர்த்தாவே, என்மேல் ஊற்றும் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31:7 வசனத்தை வாசிக்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. யாக்கோபின் நிமித்தம் கெம்பீரித்து, ஜாதியின் தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதுதான் ஜபம். நம்ம ரட்சியம் 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 ஜெபிக்கிறோம் இல்லையா? இயேசுப்பாவின் ரட்சியம், அவங்க ரட்சியம் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனால் எங்கே வந்து ஒரு ஜபத்தை நிறைய வச்சு சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் 7ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக கம்பீரிக்கணுமா? நம்ம என்ன செஞ்சோம்? இப்போ நல்லா நிறைய பாடல்களை பாடி மகிழ்ச்சி என்ன பண்ணோம்? கம்பீரிச்சு. ரெண்டாவது ஆர்ப்பரிக்க சொன்னாங்க. நம்ம அழகம் விடியும் வரை என்ன பண்ணோம்? ஆர்ப்பரிச்சுவே இல்லை. ஆர்ப்பரிச்சுவே இல்லையா? வராதவங்க தெரியாது, வந்தவங்க ஆர்ப்பரிச்சோம். அப்போ கம்பீரமாக பாடிட்டோம், ஆர்ப்பரிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணுமா? இப்போ சத்தத்தை வசனம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் துதிச்சிருக்கோம். என்ன ஒரே ஒரு பாடல எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உங்கள் ஜனத்தை ரட்சியும். திருநெல்வேலியிலே மீதியான ஜனத்தை ரட்சியும். சென்னை பட்டணத்திலே மீதியான ஜனத்தை ரட்சியும். இப்போ எந்தெந்த தேசங்கள் முழுவதும் யாரும் செத்து போனவங்களை பற்றி நம்ம என்ன செய்யணும்? ஏதாச்சும் கவலைப்பட முடியுமா? அவ்வளோதான் நினைக்கலாம். அவ்வளோதான் அவங்க ஆத்மாத்திரவாதம் ரசிக்கப்பட்டுதான் பரவ போயிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நரகத்துக்குள்ள போயிருப்பாங்க. அங்கே இன்னும் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற திறனான கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாரையும் ரட்சிக்கப்படுகிறது தான் கத்த சொல்றாரு. சும்மா ரட்சி ஜெபிக்காத மகனே மகளே, நீ நல்லா ஆராதிச்சு நல்லா என்னை வந்து ப்ரைஸ் பண்ணி என்னை மாத்திரெல்லாம் வந்து துணிக்க பண்ணி என்ன செய்யா ஜனங்களை ரட்சியம் என்று சொல்லி நீ ஜோம் பண்ணிப்பாரு. முதலாவது சுற்றுப்புற மக்களை கட்ட ரட்சிப்பார். அதே மாதிரியா என்ன சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்னது வசனங்க, வசனத்தை தான் சொல்றேன். நான் இந்த வசனத்தை நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கேன். இந்த அனுபவத்தை கண்டுதான் சொல்றேன். அது நீங்களும் நிறைய பேர் ஜெபிக்கீங்க. ஜெபத்தை நம்ம குறைச்சவே இல்லை. அந்த ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி இந்த வசனங்களோட நீங்கள் சொல்லும் போது அந்த பெரிய காரியங்கள் செய்யும். அப்போ அந்த சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க? பூமியின் எல்லையிலிருந்து ஆத்துமாக்களை கூட்டிட்டு வருவாங்க. ரெண்டாவது பேர் கூந்தலும் சப்பானிகளும் கற்பவரிகளும் பிள்ளை காட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவாங்க. அப்போ உங்க ஜபம் ஜனங்களை மகா கூட்டமாய் திரும்ப செய்யும். நம்ம இந்த வசனத்தை சொல்லி இதற்கு ஜெபிச்சோமா என்னன்னு தெரியாது. ஜெபிப்போம். அடுத்தது பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்னைக்கு இடராத செம்மையான வழியை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். அல்லேலூயா. அது ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தூரத்தில் தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்க அப்படின்னாலே ஒரே ஒரு நாள் காலையில் சாயந்தர மீதியாக்கு ஜனங்களை ரட்சி, மீதியாக்கு ஜனங்களை ரட்சி டெய்லி சொல்லி பாருங்க. ஒரே இடத்துல ஒரே சொல்லி பாருங்க. பின்னாடி ஒரு அத்தனை ஆத்மாவே நமக்கு தருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அந்த ஏன்னா நம்ம நல்லா பாடியாச்சு, ஆர்ப்பரியாச்சு, நல்லா துதிச்சாச்சு. இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே மீதியாக இந்த ஜனங்களை லட்சியம் இந்த திருநெல்வேலியிலே எல்லாம் சொல்லணும். திருநெல்வேலியிலே மீதியாக இந்த ஜனங்களை லட்சியம். இந்த தமிழகத்தின் முழுவதிலும் மீதியாக இந்த ஜனங்களை லட்சியம். இந்த லட்சியப்பட்டாங்கன்னா ஆண்டு வந்துடும். நமக்கு எந்த ஆட்சி பற்றி நம்ம கவலை இல்லை. அல்லேலூயா. நம்ம கலந்தோம். லட்சியம்னா இன்னைக்கு வந்து விசுவாசம் தலைமுறையிட்டே இருக்கு. நம்ம இப்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். அடுத்தது இந்திய தேசம் முழுவதிலும் மீதியாக இந்த ஜனங்களை லட்சியம். தேசங்கள் முழுவதிலும்
இன்னும் மீதியாக ஜனங்களை ரட்சியும் அப்படி நீங்க சொல்லுங்கள். சொல்லும்போது நான் அவங்களுக்கு பிதாவாக இருந்து நான் அவங்களை வழிநடத்திய நிச்சயமா நடத்துவார். நம்மை ஆணை நிரம்பி வழிபடைய செய்வார். எல்லா ஆலையும் நிரம்பி வழிபடைய செய்வார். கத்தர் சொல்ல போனபடினாலே கத்த செய்ய ரட்சிப்புக்காக வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கே தவறிடாதே வாக்கே